ஒன்றும் இல்லாமல் இல்லை இன்னைக்கு விரதம் வெள்ளிக்கிழமைல. அப்போ வெஜ்ஜி சூப் சாப்பிடுவோம். வேலை மிச்சம். சிக்கன் வேலை மிச்சம் பண்ணலாம். பார்ட்டி வந்துட்டான். வரட்டும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? வேணாம் மயில, காலைல இருந்து வயிறு சரியில்லை. அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுவோம் மயில, செத்துடும். சரிடா, 2 சிக்கன் சூப் சொல்லு, பெப்பர் அதிகமாக போட்டு. அப்புறம் நம்ம மேட்டர் முடிச்சிடலாமா? ஏய் சேட்டு, இந்த 4 பாக்ஸ் எடுத்து காருக்கு மாத்து. இந்த மயில உன் கட்டிங்க. என்னன்னுமா? உன் இஷ்டம். வேலையை முடிச்சுக்கிறோம்ல, ஒரு நோட்டு கம்மியாக கொடுத்துட்டு இந்த ஏரியா தாண்டியா நீ? உங்ககிட்ட போய் அப்படி பண்ணுவேனா மயிலு? வர மயில. ஓகே லோகே வா. நான் பார்ட்டி பாட்டில்லாம் கொடுத்து உஷார் பண்ணிட்டு போதே. போய் கொடு. சூப்பரா, சான்ஸே இல்லை. ஏய் கிளாஸ் எடுத்துட்டு வா. லெமன் மிக்ஸ் பண்ண வச்சுக்கா, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு அடிக்கிறோம். அடிச்சிடுவோம். ஏய் என்னங்கடா? இல்லைண்ணே, அது சே, சரக்கு பார்த்தது மார்க்கெட்டில் இருக்குங்கிறதே மறந்து போச்சு. ஏய் லோகே, அந்த சேரையும் அந்த பாட்டிலையும் உள்ளிட்டோம். தம்பி அந்த ஸ்கிரீன் ஏற்றி விடு. அப்படியே ஜில்லுன்னு 2 சோடா வாங்கினா. பத்தாச்சு. எங்கடா ரமேஷ் காணும்? 2 ரவுண்டு போகும்போதே ஃபோன் பண்ண மயில. இதோ வந்துடுறேன் நானுங்க, வந்துடுவானுங்க. சமைச்சதெல்லாம் வேஸ்ட். மொத்தம் கடைக்குள்ள வரல. உனக்கு என்ன மயில, என்கேபி இருக்காப்புல, எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. என் மாமனை பார்த்து எனக்கு என்ன பயந்துருக்கேன் நான்? சும்மா ஒன்றும் இல்லை, 2 தங்கச்சிகளை கொடுத்துருக்கேன். என்ன லோகு? ஏடிஎம் வரல? வரலம்மா, ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிட்டா. வா ஆச்சி. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி. ஹாய் சகோ. அண்ணா வணக்கண்ணா. ஹாய், அப்படி என்ன எனக்கு புது சரக்கு? பேர் சொன்னா மட்டும் புரிஞ்சு போதா? ஏய் இந்த கிளாஸ் இந்த வரேண்ணா. டா கிளாஸ் இங்க இருக்குண்ணா, நைட். இதோ அதில் நெருக்குன்றதுல இந்த வரத்துக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? லோகே பாரா. ஃபோன்ல எவ்வளவு பிட்டு வச்சிருக்கான் தெரியுமா? எல்லாம் பார்த்து தானே இந்த மாதிரி போனேன். சும்மா அலோ சொல்றதுக்கு 2000 ஃபோன் பத்தாதா? இத பாத்துருக்க. நம்ம ஊர் மேட்டரா? செம்ம அத பிட்டு. இன்னும் நீ பார்க்கல? ஏய் உண்மையா நடந்ததா? இது மாதிரி கேரளா மேட்ச் கூட ஒன்று ஆடுறாங்கடா. ஏய் இது என் செல்லு ஏத்து. ப்ளூடூத் ஆன் பண்ணு. சைடு சேர்ந்துச்சு. ஒரு சிக்கன் போடு. சிக்கன்லாம் இல்ல. இல்லைண்ணே, பாய் கடை மூடி இருக்கும், சிக்கன் வாங்க முடியாது, அதான் சொல்கிறாப்ல. 12 மணி ஆச்சு. டேய் சொல்லுங்கண்ணா. காலைல சீக்கிரம் கடை திறக்கணும்ல? ஆமாண்ணா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாவம் பசங்க. சரி இப்போ கிளம்புங்க, காலைல சாய் வாங்க. ஏய் என்னங்கடா? இல்லை, நாங்கள் கடையில் தான் இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ரூம் போங்க, நாங்கள் பார்த்துறோம். போ போ. ஏய் வெளி லைட் ஆஃப் பண்ணு. மல்லிகை சாமானா வந்து இறங்கியிருக்கு, கல்லா வேற திறந்து கிடக்கு. போதையில் கேஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா. ஒன்று பண்ணலாம், யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ சாவியை வாங்கிடலாம். மச்சி நீ இருக்கியா? ஏய் மூஞ்சாகும் பார்த்தாலே டென்ஷனா. சரி நான் இருக்கேன். சரிடா, நீ காலைல தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வா, நாங்கள் லோடுக்கு போகிறோம். ஆறு அடி வீடு, அதன் பேரு சுடுகாடு. 6 அடி வீடு, அதன் பேரு சுடுகாடு. அங்க போனா திரும்பி வர முடியாது. கொஞ்சம் நாளானா இருக்கும் இடம் தெரியாது. அங்க போனா திரும்பி வர முடியாது. கொஞ்சம் நாளானா இருக்கும் இடம் தெரியாது. 6 அடி வீடு, ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வரும் நமக்கு. 6 அடி மண்ணு தாண்டா நிரந்தரம் இங்கு உனக்கு. அந்த 6 அடி
மயில் இந்த பொண்ணு லாஸ்ட் பஸ்ஸை விட்டுருச்சான். எங்கள் ஊர் தான். பஸ் ஸ்டாண்டில் தனியாக என்ன பிரச்சனைன்னு வந்துருச்சு. கடையில் படுத்துட்டு காலில் போயிடும். என்ன பார்த்தாங்களா? இல்லை மயில். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. யாரும் இல்லை, யாரும் இருக்குன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் தான், போயிடலாம். சொல்லா கேளு. ஏய் ஏய் டைம் என்ன? மொதல் பஸ் வர நேரம் தான். சரி, இந்தா அதை கொடு. இந்தா கிளம்பு. ஏய் யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவியை கொடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி இருந்தே இருக்கியா? சாவியை கொடு, நான் போறேன். சாவியை கொடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? சாவி என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அது அறிவில்ல கையில நிட்டுற? நானும் பாத்துட்டேன். ஏத்து பேசுறேன்னு ஓடிடு. இன்னொரு தர ஏய் டேய் சேட்டு, டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டாக வந்திருப்பான், தூங்கட்டும். வா. டேய் சித்தப்பா. டேய் அழுவுற? டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு? டேய் சொல்றா என்னடா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு சொல்லு. மயில் மயிலே என்ன என்ன சொல்றா? என்ன பண்ணா? மயில் என்ன பண்ணா? மயிலின்னு அடிச்சிட்டான்னா. என்னடா என்ன நடந்துச்சு? நினைச்சுக்கான்னு தெரியல. கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்னா. நம்ம கடையிலையா? டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. டேய் மேலே எப்படா கை வைப்பான்? அவன் யாரு? முதல்ல நீ அமைதியா இரு, நான் பாத்துறேன். நம்ம சைடு தப்பே இல்ல, நாம எப்படி அடங்கி போக முடியும்? டேய் புரிஞ்சுக்கடா, கடை அவங்களோடது. கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல. மூட தூக்கிட்டு இருந்த போதே சந்தோஷமா தானே இருந்தோம். நம்ம சும்மா அப்படி சொல்லாதடா. கடை நமக்கு முக்கியம்டா, அது வேணும். டேய் அண்ணே அண்ணே ஏந்திரிங்கண்ணே. ஏந்திரிங்கண்ணே. ஏய் அண்ணே கடையிலே படுத்துட்டுமா? ஏய் லோகு சேட்டு அடுப்பத்த வை. நீ போய் சேர் எடுத்து விடா. மச்சி பூரிக்கு ரெடி பண்ணு. தம்பி ஆ தண்ணி குடுறா. ஆ ஏய் இந்தரா. ஏய் வேண்டாம் மயில், தலை வலிக்குது. நான் போய் தூங்குறேன். தம்பி ம் வண்டி விட்டு போடா. சாவி பசங்களா
ரைட் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும். இல்லை அதெல்லாம் புது சரக்கு நல்லது தெரியல. கேரா இருக்கு. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அவன் வர சொல்லு. வேணாண்டா, நீயே கொண்டு போய் விட்றா, அடிப்பான்டா. போடா போ, கொடுத்துட்டு வா போ. எங்கேயாச்சும் பாக்குறானா பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்ல. கிட்டவா. நேற்று நடந்து யாருக்காவது தெரியுமா? இல்ல. பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், வெள்ளையாட்டுன்னு சொல்லாத. தண்ணி போடுவியா? ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா. 16 வயசு ஆயிருக்குமே, நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்களே. நேற்று பார்த்து பொண்ணு சின்ன வயசு தான், சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். என்ன ஓர பண்ணிட்டு அண்ணா தெரியாம போட்டேன். என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு பேப்பர் கொடு, நான் எழுதிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். ஆச்சாச்சி, நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? தெரியல.